ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷ்க்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட 6th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராவல்பிண்டி ஸ்டேடியமில் வச்சு நடக்குது. இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் இந்த கேமில் வச்சு எந்த மேட்சும் நடக்கலை. ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாங்க. 24th February 2:30 PM ஆஸ் யூஸ்வல் இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபேண்டசிக்கு எந்தெந்த பிளேஸ் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்ஸ் சாய்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிச்சோட டெப்த்தான அனாலிசிஸ் வந்து பார்த்துலாம். லாஸ்ட் கேம் 2023 ப்ளே பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து வந்து பாகிஸ்தான். ஸோ அதை பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்கும். பேஸ் போலர்ஸ்க்கு இனிஷியல் ஸ்விங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா டெப்த்தாக சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 26 போட்டிகள் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 12 முறையும், பேட்டிங் செகண்ட் 14 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கோரிங் பேட்டர்னில் 200க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதிக முறை ஒரு 7 முறை கிட்ட ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 200லேருந்து 249க்குள்ளே ஒரு 6 முறையும், 250லேருந்து 299க்குள்ளே 8 முறையும், 300க்கு மேலே 5 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பால் ஸ்கோர் வந்து நீங்கள் ஒரு 230லேருந்து 250க்குள்ளே ஒரு இமேஜின் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் வந்து 336க்கு 5 நியூசிலாந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோரும் பார்த்தீங்க அப்படின்னா 104க்கு நியூசிலாந்து தான் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 35 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 14 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 4 கேம்ஸோட ஒரு ஸ்கோர் கார்டு சின்னதாக பார்த்துடலாம். ஸோ சிம்பிளாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 336 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் 288 பார்த்திங்க அப்படின்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தேர்ட் கேம்லேயும் 278 அண்ட் ஃபோர்த் கேமில் 206 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கையில ஒரு 250+ வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் பேஸ் போலர்ஸ் 7 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 1 விக்கெட் தான் கிடச்சிருக்கு. செகண்ட் மேட்ச் பேஸ் போலர்ஸ் 9 விக்கெட், ஸ்பின்னர்ஸ்க்கு 3 விக்கெட். அண்ட் தேர்ட் மேட்ச் பேஸ் போலர்ஸ்க்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 15 விக்கெட், ஸ்பின் போலர்ஸ்க்கு விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஃபோர்த் மேட்ச்சில் பேஸ் போலர்ஸ்க்கு 4 விக்கெட், ஸ்பின்னர்ஸ்க்கு 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ எந்த இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னா ஃபஸ்ட்டு போலிங் தான். பட் செகண்ட் போலிங்கில் இருக்கக்கூடிய போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு போலிங் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ பேஸ் போலர்ஸோட டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய போலர்ஸ்க்கு 12 விக்கெட் கிடச்சிருக்கு. அண்ட் மீடியம் ஃபாஸ்ட் இனிஷியல் ஸ்விங் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 17 விக்கெட்ஸும், பார்ட் டைம் ரைட் ஆம் போலர்ஸ்க்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. லெஃப்ட்டில் போடக்கூடிய போலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு 35 விக்கெட், ஸ்பின்னர்ஸில் விழுந்த 14 விக்கெட்ஸில் 3 விக்கெட் லெக் பிரேக்கு, 5 விக்கெட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ், 6 விக்கெட் ஆஃப் பிரேக் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஹெட் பேட்டர் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இன்டர்நேஷனலில் 45 முறை இந்த 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. ஓடியில் 11 முறை பங்களாதேஷும், 33 முறை நியூசிலாந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. 1 முறை நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கு. லாஸ்ட் 5 கேம்ஸ் பங்களாதேஷ்க்கு ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் போயிருக்கு. நியூசிலாந்துக்கு லாஸ்ட் 4 கேம்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக போயிருக்கு. குறிப்பாக இவங்க பாகிஸ்தானுக்குள்ளே வந்து விளையாண்ட அந்த ஒரு ட்ரை சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டத்தை கொடுத்துருக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையுமே அந்த ட்ரை சீரிஸ்லையுமே நியூசிலாந்து தான் பார்த்திங்க அப்படின்னா கப் வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பங்களாதேஷோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவலில் அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தன்சீர் ஹசன், அடுத்து சௌமியா சர்க்கார் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஷாண்டோ நம்பர் 3 வர போகிறாரு. தௌஹீத் ஹிடாய், முஸ்ஃபிக்யூர் ரஹீம், மெஹதி ஹசன் மிராசி, ஜாக்கிர் அலி, ரிஷாத் ஹுசைன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தன்சீர் ஹசன் சகீப், லாஸ்ட்டு முஸ்தபிசூர் ரஹ்மான், லாஸ்ட்டாக தஸ்கின் அகமது. இதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பங்களாதேஷோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனாக இருக்குது. 10 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2, 3, ஸோ 4, 5 போலர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மற்றபடி எந்த ஒரு போலர்ஸும் பார்ட் டைம் போலர்ஸும் இந்த டீமில் கிடையாது. சௌமியா போல் பண்ணலாம், பட் ரேராக தான் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட ஹெட்டில் தன்சீர் ஹசன் வந்து 12 தான் ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. அகேன்ஸ்ட் நியூசிலாந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ பேட்டிங் செகண்டில் தன்சீருக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ரீசன் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டாக பார்க்க முடியுது. அடுத்தது ஆல்ரவுண்டர் சௌமியா சர்க்கார். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்துக்குள்ளே போய் ப்ளே பண்ணிட்டு வந்த சீரீஸில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு 150 ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சௌமியா சர்க்காரை மஸ்ட்டாக அவங்க டீமில் பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து கன்சிடர் பண்ணலாம். மினிமம் 30 to 35 ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பவுலிங் புட் பண்ணார், இல்லை லைனில் ஃபீல்டிங் நிற்பார், கேட்ச் பிடிச்சார் அப்படின்னா நமக்கு ட்ரீம் டீமில் நல்ல பாயிண்டோட வருவார். ஒரு 8% ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஷாண்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் டீமில் பிரேஸ்வெல் வந்து நியூ பால் போல் பண்ண போகிறார். ஏன்னா இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மேட் ஹென்ரி, ஒரு 2 வில்லியம் ரூரிக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 ஓவர்ஸ் வரைக்கும் தான் போல் பண்ண போகிறாங்க. ஸோ 4 ஓவர் ஸ்பெல்க்கு அப்புறம் டேரெக்டாக 5th ஓவரில் வந்து பிரேஸ்வெல் தான் போல் பண்ணுவார், ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ரீசன் என்ன அப்படின்னா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து டாப்பில் ஆட போகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா யார் மாற்றுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஷாண்டோ மாற்றுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் ஹெட்டில் 38 அவரோட ஆவரேஜாக ரெக்கார்டாக இருக்குது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் கொஞ்சம் டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஸோ 22% இந்த மேட்ச்சுக்கு வந்து ஷாண்டோ ஒரு டீசென்ட் பிக்காக தெரிய வராரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அதிக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் லாஸ்ட் மேட்சோட செஞ்சுரியும் டோவிக்கோட இந்த மேட்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஆடினதை வச்சு இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ ரொம்ப கம்மியான சான்ஸ் தான் இவர் வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கு. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்தார் அப்படின்னா கொஞ்சம் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மிடில் வந்தார் அப்படின்னா சாண்ட்னருக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து பேஸ் பவுலர்ஸும் மிடில் நல்லா போல் பண்ணுறாங்க. குறிப்பாக ஜேக்கப் டஃபியாக இருக்கட்டும், அடுத்த வில்லியம் ரூர்க்கியாக இருக்கட்டும், குவாலிட்டியான பவுலர்ஸாக ரீசெண்ட் டேஸில் தெரிய வராங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்ஃபிக்யூர் ரஹீம் லாஸ்ட் மேட்ச்சில் டக் அவுட்டு 15% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 27, வென்யூவில் 22 இவரோட ரெக்கார்டாக இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். முஸ்ஃபிக்யூர் இந்த மேட்ச்சுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு 15%. ஸோ மேலே எப்படி சௌமியா சர்க்கார் இருக்காரோ அதே மாதிரி டபுள் ஆப்ஷனில் உங்களுக்கு முஸ்ஃபிக்யூர் ரஹீம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு தெரிய வராரு. மெஹதி ஹசன் மிராஸுமே நீங்கள் போத் இன்னிங்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி கொடுக்கறதுல கம்பேர் பண்ணல நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 2 விக்கெட் ஏர்லியராக போன உடனே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மேலே பேட்டிங்கோட நம்பர் 4 வந்திருந்தார். ஸோ இந்த மேட்ச்சுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது அப்படின்னா மஸ்ட் பிக்காக இருக்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் டெவான் கான்வே இருக்கட்டும், ஸோ மிடில் ஆடக்கூடிய பிளேஸ் பொறுத்த வரைக்கும் மற்றபடி யாரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை. ரைட் ஹேண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் இவர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஒரு 30 ரன்னு ப்ளஸ் ஒரு விக்கெட் அப்படின்னு சொல்லி இவர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜாகிர் அலி லாஸ்ட் மேட்ச் வந்து டீசெண்டாக பேட் பண்ணியிருந்தார். 37% ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து இவருக்கு ஓடிஎஸில் நல்லா போயிருக்கு. ஸோ ஒன்று வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆடிந்தார் நினைக்கிறேன், சம்திங் 62. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அவர் டக் அவுட் தான். பட் ரோஹித் சர்மா அந்த கேட்ச் ட்ராப் பண்ண ரீசனுக்காக ஒரு 68 பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு ரேராக ட்ரை பண்ணுங்கள். 55 இது வரைக்கும் அவரோட ஆவரேஜ் வந்து ஒன்றில் ரெக்கார்டாக இருக்குது. 37%க்கு ஒருத்தான பிக் தான். நெக்ஸ்ட்டு ரிஷாத் ஹுசைன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் செகண்ட் பவுலிங் 2 விக்கெட் எடுத்திருந்தார். அந்த பிச்சு ஸ்பின்னுக்கு துபாய் பிச்சு செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ நியூசிலாந்து பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வில்லியம்சனாக இருக்கட்டும், டேரில் மிச்சல் அண்ட் கிளென் ஃபிலிப்ஸ் இந்த மாதிரி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி செகண்ட் பவுல் பண்ணால் மட்டும் ரிஷாத் ஹுசைன் உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தன்சிம் ஹசன் சக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் ரொம்பவே எஃபெக்டிவ். ஹெட்டில் 3 மேட்ச் ஆடி 3 விக்கெட், அதில் 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட் ஃபஸ்ட் பவுலிங்லேயே எடுத்திருக்காரு. இந்த வெனியும் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டாக பேஸ் பவுலர்ஸ்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சப்போர்ட் பண்ணுது. மினிமம் ஒரு 3 விக்கெட் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங்கில் வெட்ட கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் முஸ்தபிசுர் ரஹ்மானும் உங்களுக்கு ஃபஸ்ட் பவுலிங் எஃபெக்டிவ். 17 மேட்ச் ஆடி 22 விக்கெட் ஹெட்டுகட்டில், 9 மேட்ச் ஆடி 13 விக்கெட் ஃபஸ்ட் பவுலிங்லையும், 8 மேட்ச் ஆடி 9 விக்கெட் செகண்ட் பவுலிங்லையும் பார்த்திங்க எப்படி எடுத்திருக்காரு. ரீசன் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. அகெயின்ஸ்ட் இந்தியா ட்ரீம் டீமில் வரல. பட் மோஸ்ட் ப்ராபப்லி மினிமம் 2 விக்கெட் ஆர் ஒரு 3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட் பவுலிங்கில் தெரிய வருது. அடுத்து தஸ்கின் அகமது ஹெட்டுகட்டில் 9 மேட்ச் ஆடி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச் ஆடி 7 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் பாருங்கள் 5 இன்னிங்ஸ் ஆடி 1 விக்கெட் தான். இதை வச்சு உங்களுக்கு தெரியும் எந்த இன்னிங்ஸ் இவர் எஃபெக்டிவ் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் ஸ்ட்ரெயிட்டாகவே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பங்களாதேஷ் பெஞ்ச் பிளேஸில் யாராவது ட்ரீம் 11 அதாவது டீமில் பிளேயிங் 11 வரதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நசூம் அகமது ஆர் மஹமுதுல்லா வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மவுந்துலா வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டாப்பில் தான் யாராவது ஒரு பிளேயர் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. சௌமியா சர்க்கார் ஆர் தன்சீர் ஹசன், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அதே லெவனோட தான் வந்து ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது பங்களாதேஷ். ஸோ இதில் வந்துட்டு மஹமுதுல்லா வந்தார்னா மஸ்ட் அவங்க டீமில் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். நசூம் வந்தார்னா செகண்ட் பவுலிங் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட் இல்லை. தன்சீர் ஹசனுக்கு பேட் இல்லை. சௌமியா சர்க்கார் சாண்ட்னர் 1 முறையும், மேட் ஹென்ரி 3 முறையும், ரூர்க்கி 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. நஜ்முல் ஹுசைன் ஷாண்டோ பொறுத்த வரைக்கும் பேட்டில் எதுவும் இல்லை. முஸ்ஃபிக்யூர் ரஹீம் ஹென்ரி 1 முறை, சாண்ட்னர் 1 முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மெஹதி ஹசன் மிராஸ் சாண்ட்னர் 2 முறையும், தோவித் ஹடாய்க்கு பேட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ பங்களாதேஷ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் நான் சௌமியா சர்க்கார் பிக் பண்ணிக்கிறேன். ஷாண்டோ, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்ஃபிக்யூர் ரஹீம், மெஹதி ஹசன் மிராஸ்,
தன்சிரசன் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ முஸ்தபிசூரும் நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். 6 பிளேஸ் இது வரைக்கும் பிக் பண்ணியிருக்கோம். 7th ஆப்ஷனாக டபுள் ஆப்ஷன் இருக்க ரீசனுக்காக ரிஷாத் ஹுசைன் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணிக்கிறேன். சேஃப் சிவிசி யார், ரிஸ்கி சிவிசி யார் இந்த டீமில் அப்படின்னா, சேஃபான ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மெஹதி ஹசன் மிராஸ். ஸோ அதுக்கு அடுத்தபடி வேறு யாரும் இல்லை சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய போலர்ஸ் பிளேயர்ஸ் யாரும் இல்லை. ஸோ ரிஸ்கி சிவிசி உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தன்சிரசன் சகிப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்கியான பிக்காக ஃபஸ்ட் பவுலிங் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடி சௌமியா சர்க்கார் நான் சொல்கிறேன் ரெண்டுமே வந்து ரொம்ப ரிஸ்க்கான பிக். அதாவது பர்சன்டேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 10% கீழே எடுத்துருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்காக கிராண்ட் லீக்கு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து டீமோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11 தான் ஆட போகிறாங்க. கான்வே வில்லியம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. வில்லியம்சன், டேரல் மிச்சல், டாம் லாத்தம், கிளென் பிலிப்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் பிரேஸ்வெல், மிச்சல் சாண்டர், நாதன் ஸ்மித்து. ஸோ மேட் ஹென்ரி அடுத்து வில்லியம் ஒரு ஊர்க்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்தோட பிளேயிங் லோனில் இடம் வச்சிருக்காங்க. டென்னோஸ் பொறுத்த வரைக்கும் சாண்டர் அடுத்து ரூர்க்கி, மேட் ஹென்ரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மேட்ச்சுக்கு வந்து பிரேஸ்வெல் டென்னோஸ் போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 4 போஸ்ட் வந்து நீங்கள் டென்னோஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய டென்னோஸை நாதன் ஸ்மித்தும் ஃபிலிப்ஸும் ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸில் 57% வந்து டெவான் கான்வே பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு போத் இன்னிங்ஸுமே உங்களுக்கு ஒரு மஸ்டான சிவிசி பிக்காக தெரிய வராது. ஆப்போசிட் டீமில் மெஹதி ஹசன் மிராஸ் இருந்திருந்தாலும் ஸோ போத் இன்னிங்ஸும் நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு விசிஆர் கேப்டன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு 126 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வில் யங் 73% லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி. போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாப் ஆர்டர் ஸ்பேஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா மிடில் இருக்கக்கூடிய வில்லியம்சனோ இல்லை டேரல் மிச்சலோ இல்லை கிளென் பிலிப்ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரொட்டேஷனில் போடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் இவங்க ஆடி இந்த விதம் உங்களுக்கு தெரியும். கான்வே அவுட் ஆகிட்டு போன உடனே வில்லியம்சனும் அவுட் ஆகிட்டாரு. பட் வில்லியங்கும் டாம் லாத்தமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடினாங்க. ஸோ நீங்கள் இந்த டாப்பில் இருக்கக்கூடிய விக்கெட் எடுக்கவே பங்களாதேஷ் திணறுவாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக மிடில் ஆர்டர் பிளேஸ் குறிப்பாக டாம் லாத்தமாக இருக்கட்டும், கிளென் பிலிப்ஸாக இருக்கட்டும் அவங்களாம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே வில்லியங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கேன் வில்லியம்சன் பொறுத்த வரைக்கும் 62 ஹெட் ஆவரேஜ். ஃபஸ்ட் பேட் 34, செகண்ட் பேட் 60. ஸோ செகண்ட் பேட்டில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3 மேட்ச் ஆடி 100 ரன் தான் அடிச்சிருக்காரு. பட் செகண்ட் பேட்டிங்கோட ஆவரேஜ் வந்து டீசெண்டாக இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்மும் சூப்பராக இருந்திருக்கு. செகண்ட் பேட்டிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டேரல் மிச்சல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஸோ ஒரு 60 ரன் மினிமம் 50லேருந்து ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 47% பார்த்தீங்க அப்படின்னா கம்மி ஆகியிருக்காரு. ஹெட்ஹிட்டில் ஒரு மேட்ச் ஆடி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி, செகண்ட் இன்னிங்ஸில் 101 ரன் அடிச்சிருக்காரு. வெனியூவில் 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. 142 ரன் அடிச்சிருக்காரு 2 மேட்ச்சுமே. நாட் அவுட். ஸோ 2 மேட்ச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளேயரோட ஸ்டாட்ஸாக வந்து இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச் போல் பண்ணலை. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார். இன்கேஸ் ஏர்லி விக்கெட்ஸ் போகுது அப்படிங்கிற மாதிரி டீம் மேக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 57% வந்து டாம் லாத்தம் லாஸ்ட் மேட்ச் அடித்த ஒரு செஞ்சுரி ரீசனுக்காக இவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபைனலில் ஒரு 56 அடிச்சிருந்தார் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ அதோட கான்ஃபிடன்ஸை வச்சு மறுபடியும் பாகிஸ்தான் கூட பார்த்தீங்க அப்படின்னா 118 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஹெட் 56 ஆவரேஜ். சேஸில் இவருக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டாக 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிளென் பிலிப்ஸை 85% பிக் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிளி பேட்டிங்கை வச்சு இந்த மேட்ச்க்கு வந்து ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. பவுலிங்கை வச்சு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 2 விக்கெட் கூட எடுக்கலாம். பட் பேட்டிங் வச்சு போனீங்க அப்படின்னா ரிஸ்க்கு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிரேஸ்வெல் உங்களுக்கு மஸ்ட் பிக். 56%க்கு ஒரு விசிஆர் கேப்னு கொடுக்க வேண்டாம். பட் ஃபஸ்ட் போல் பண்ணுறாங்க இல்லை செகண்ட் போல் பண்ணுறாங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே நீங்கள் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாண்ட்னர் உங்களுக்கு சிவிசி பிக்கு. ஸோ 13 மேட்ச் ஆடி 15 விக்கெட் ஹெட்ஹிட்டில் எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங் ரொம்ப எஃபெக்டிவ். சாண்ட்னர் பொறுத்த வரைக்கும் ஒரு விசி அளவுக்கு நீங்கள் மொத்த நியூசிலாந்து டீம்லேயுமே ஒரு ஸ்பின்னராக செகண்ட் பவுலிங் விசி ட்ரை பண்ணுறது இவர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாதன் ஸ்மித்து ஃபஸ்ட்டு பவுலிங் ரேராக போகலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ரிஸ்க்கு தான். ஏன்னா ரூர்க்கி, ஹென்ரி எக்ஸலண்ட்டான பவுலர்ஸ் 10 ஓவர்ஸும் பவுல் பண்ணுறாங்க. இவர் ஓவர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்க்கையில் வில்லியம் ரூர்க்கி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள்
மேட் ஹென்ரிக்கும் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து தான் மேட் ஹென்ரி 82% ஃபஸ்ட் bowling பாருங்கள் 7 மேட்ச் ஆடி 13 விக்கெட்டு, செகண்ட் மேட்ச் 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் வெடியூவில் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஒரு ஸ்டாட்ஸ் படி போனீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஃபஸ்ட் பவுலிங்கில் நாதன் ஸ்மித்தை ட்ரை பண்ணிக்கலாம். பட் மேலே இருக்கக்கூடிய ஸ்டாட்ஸை படி போனீங்க அப்படின்னா மஸ்ட்டாக நீங்கள் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வில்லியம் ரூர்க்கி 73% கிரிக்கெட்டில் 3 மேட்ச் ஆடி 5 விக்கெட்டு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 1 மேட்ச் ஆடி 3 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ் 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட். ஸோ ஃபஸ்ட் bowling ரொம்ப எஃபெக்டிவ், செகண்ட் bowling ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பெஞ்ச் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்மன், ரச்சின் ரவீந்திரா, டஃபே 3 பிளேஸ் இருக்காங்க. இதில் டஃபே ப்ளே பண்ணால் ஃபஸ்ட்டு bowlingக்கு ஒரு ரொம்ப எக்ஸலண்ட்டான பிக்காக இருப்பார், டெத்தில் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார். ரவீந்திரா ப்ளே பண்ணாரும், போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு டெவான் கான்வே, முஸ்டபிசூர் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. வில் எங்கேயுமே முஸ்டபிசூர் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. வில்லியம்சன் பொறுத்த வரைக்கும் தஸ்கின் 2 முறை, மேதியசன் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மிச்சலுக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டாம் லாத்தம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்டபிசூர் ரஹ்மான் 3 முறையும், மேதியசன் மிராஸ் 2 முறை. இந்த மேட்சுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி டாம் லாத்தம், மெகதியசன் மிராஸ் ஆஃப் ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து பிரேஸ்வெலுக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை, ஃபிலிப்ஸ் அண்ட் சாண்ட்னருக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் நியூசிலாந்து டீமில் 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத டெப்த்தாக பார்க்கலாம். டெவான் கான்வே, வில்லியம்சன், டேரல் மிச்சல், இந்த டாப் 4 பிளேயர்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் பிரேஸ்வெல், சாண்ட்னர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமுக்கு மேட் ஹென்ரி அப்படிங்கிற மாதிரி போய்க்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு 8th மெம்பர் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா வில்லியம் ரூர்க்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஃப் சிவிசி யார் இந்த டீமில் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சாண்ட்னர், 2வது கேன் வில்லியம்சனை நீங்கள் சேஃப் சிவிஸை ட்ரை பண்ணிக்கலாம். ரிஸ்கி சிவிசி யாரெல்லாம் இருக்கா அந்த மேட்ச்சுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டேரல் மிச்சலை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 2வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வேட்டை நீங்கள் ஒரு ரிஸ்கி சிவிசியாக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம டெமோ டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பிக் பண்ணி வச்சுக்கூடிய ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் டோவிக் ஹெடாய் ரிஸ்க்காக போனீங்கன்னா உங்களோட சாய்ஸ் தான். ஸோ மெகதியசன் மஸ்ட்டு பிக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேயரோட நேம் ஜாக்கிர் அலி. ஸோ 3 பிளேயர்ஸ் ட்ரம்ப் பிக்காக தெரிய வராங்க. நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம், பிரேஸ்வெல், சாண்டன் 3 பிளேயர்ஸ் தெரிய வராங்க. சேஃப் சிவிசி, கிளென் பிலிப்ஸ், கான்வே, லாத்தம்னு சொல்லி இது வரைக்கும் மக்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு மேலே கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ டெமோ டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கான்வே, லாத்தம் விக்கெட் கீப்பர்ஸ்லையும், பேட்டர்ஸில் ஹிடாய், வில்லியம் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் மிராஸ், சாண்ட்னர், ஃபிலிப்ஸ், அடுத்து ரிஷாத் ஹுசைன். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் தஸ்கின் அகமது, மேட் ஹென்ரி, வில்லியம் ரூர்க்கி அப்படி மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா கிளென் பிலிப்ஸ், வைஸ் கேப்டன் கான்வே ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து போயிருக்கோம். இது ஒரு டெமோ டீம் தான். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலகிராம் சேனலில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யார் ஆட போகிறா, செகண்ட் இன்னிங்ஸில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸு, 2 இன்னிங்ஸுமே உங்களுக்கு 2 கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக மொத்தமாக 4 பிளேஸ் கொடுப்போம். சேஃப் ப்ளஸ் ரிஸ்கி அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷனோட கொடுப்போம். அது உங்களுக்கு ஃபேண்டசிக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் பெஸ்ட் பிக் யாருன்னு சொல்லுவோம். ஸ்மால் லீக் டீம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களோட தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.